இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணக்கூடியது. அதே சமயத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய டெக்கில் 1 டன் வரைக்கும் எடை ஏற்றக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, உங்கள் ஆட்கள் அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸையும் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அதே சமயத்தில் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக பார்க்குறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம். இசூஸ் டிமேக்ஸில் வரக்கூடிய எஸ்கேப் மற்றும் எஸ்கேப் ஜி தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த எஸ்கேபுக்கும் எஸ்கேப் ஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எஸ்கேப் சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன் வருது அண்ட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இசூஸ் மோட்டார்ஸ். அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்பிளே இவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. இசூஸ் மோட்டார்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இசூஸ் மோட்டார்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பிராண்டுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் ஆர்ஜின் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த நிறுவனம். 1916 உருவாக்கப்பட்டாங்க. அஃபிஷியலி இசூஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது 1949 கொண்டு வந்தது. ஸோ ஒரு பழமையான நிறுவனமும் கூட. இசூஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலையபிலிட்டி தான். ஆல்மோஸ்ட் இதில் பயன்படுத்தியிருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் கிலோமீட்டராவது நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 40 லேக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டி ப்ரூவன் பண்ண விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிலையபிளான இன்ஜின் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த டிமேக்ஸ் அண்ட் டிமேக்ஸில் வரக்கூடிய இந்த எஸ்கேப் ஜி எல்லாமே. ஸோ அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ராக் சாலிடான பில்டில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுவேன். அண்ட் ஒரு 5 பேர் பயணிக்கிறதுக்கு தேவையான ஒரு கேபின் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு லேடரான் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்ட ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி இதோட தோற்றம் இல்லாமல் ஒரு எஸ்யூவி கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தோற்றத்தில் இந்த வெஹிக்கிளை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பர்சனல் யூஸ்க்கும் பயன்படுத்துகிற வகையிலையும் சரி, உங்களோட கமர்ஷியல் பயன்பாட்டையும் பூர்த்தி பண்ணுற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே ஆரம்பிப்போம். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இதோட இன்ஜின் ஹுட்டே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. என் ஹைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த எஸ்கேப்பை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஜியில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக வருங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இசூஸோட லோகோவோட வருது. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸும் பாடி கலரில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இது அப்ரோச் ஆங்கிளே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பீங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னன்றது நான் சைட் ப்ரொஃபைல் பேசும்போது சொல்கிறேன். வாங்க நம்ம அப்படியே இந்த வெஹிக்கிளோட டயர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R16 டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 205 டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே டெக்கு விஷயத்துக்கு வரலாம். இதோட லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1480 mm, அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1530 mm, ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 465 mm இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேலோட் கெப்பாசிட்டி உங்களுக்கு 995 கிலோ பேலோட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டன் எடையேற்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேலோட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அந்த டோர் விஷயத்துக்கு வரலாம். டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்கேப்பில் வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வைடராக ஓப்பன் ஆகக்கூடிய டோர் தான் செகண்ட் ரோ என்ட்ரி ஆகிறதுக்கு. டிரைவர் சைட் டோர் பார்க்கலாம், நல்ல பெரிய டோராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாடலில் வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரராக வந்து வடிவமைச்சிருப்பாங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி இண்டிகேட்டர் வந்து சைடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வருவோம்.
நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5200, வண்டியோட அகலம் 1860, ஹைட்டு 1780, வீல் பேஸ் 3095 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பள்ளமேட்லையும் அண்டர் பாடி அடிப்படாத வகையில் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பிஷ்போன் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வித் ஸ்டெபிளைசர் பாரோட இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பெட்டராக இருக்கிற வகையில் இருக்கும். பேசஞ்சருக்கோட கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிற வகையில் இந்த சஸ்பென்ஷனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே ரியருக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமான எடையை ஏற்றினாலும் சஸ்பென்ஷன் தாங்கக்கூடிய வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. லீஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 லீஃப் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது 5 பட்டை இருக்கக்கூடிய லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வரலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் டெயில் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டோரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மித்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி கஷ்டப்படணும் இல்லை. ஸோ ஈஸியாக இதை நீங்கள் அழுத்துனீங்கனாலே திறந்துக்கவும் முடியும். ஸோ லக்கேஜ் கேரி பண்ணுறது கொள்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இன்கேஸ் இந்த டெக்கை தாண்டி நீங்கள் பெரிய லோடெலாம் ஏற்றுறீங்கன்னும் போது இந்த டோரை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி இதை அப்படி ஃபுல்லாக கூட இறக்கி விட்டுறலாம் இந்த டோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக லக்கேஜ் ஏற்றுறது இறக்குறது எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை மவுண்டட் டெயில் லைட்ஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மாடிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்ப்பீங்க சில பேர் வந்து இந்த கிராஷ் பார்லாம் வந்து சைடில் வந்து போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து அதோட டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வெஹிக்கிளை சுற்றி வாக் அரவுண்ட் எல்லாமே வந்து காமிச்சிருப்பேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி இல்லாமல் ஒரு எஸ்யூவி கார் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ எஸ்கேப்ல என்னெல்லாம் விஷயங்கள் எக்ஸ்டீரியர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே எஸ்கேப் ஜி போகிறீங்க அப்படின்னும் போது இதில் எக்ஸ்டீரியரில் ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில்லு இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில குரோம் ட்ரீட்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப் ஆல்சோ இந்த மாடலில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி சைட் மிரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குரோம் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. வீல் கப் உங்களுக்கு ஆட் ஆயிரும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் மேலே வந்து பார்க்கலாம் ரூஃப் ரெயிலும் இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்கிறது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து குரோமில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரியரில் இருக்கக்கூடிய ஹேண்டிலுமே வந்து குரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பம்பர்ஸும் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் ஓப்பன் பண்ணி விட்டுக்க முடியும். ஸோ இது மாதிரி 30க்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. நான் இன்டீரியரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்கேப்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஸ்கேபோட இன்டீரியருக்குள்ளே போகலாம். இதில் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரியே அந்த ஃபுட் ரெஸ்ட் இல்லை. காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. சீட்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் டைப்பில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாடலே உங்களுக்கு வந்து 4 டோர் பவர் விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். டிரைவர் சைடு வந்து ஆட்டோ ஃபங்க்ஷனும் வந்து இருக்குது. லாக் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பண்ணிக்கவும் முடியும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து டில்டபிள் ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனலாக் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆர்பிஎம், இந்த சைடு ஸ்பீட் தெரிகிற வகையில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு கலர் டிஎஃப்டி எம்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ரேஞ்ச் அண்ட் டெம்பரேச்சர் ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து தெரிகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டேரிங் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பிடிக்கிறதுக்கு வசதியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த ஸ்டேரிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலில் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட இருக்கக்கூடிய மாடல் தான். ஸோ ஏசியோட ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏசி ஆன் ஆஃபு இதில் வந்து மோட்ஸ் எல்லாமே இருக்கிற வகையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கை வைக்கிற வகையில் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இருக்குது.
நீங்கள் சார்ஜ் போட்டு மொபைல் ஃபோனை அதுக்கு பக்கத்துலேயே இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சிடவும் முடியும். இங்கே வந்து ஒரு க்ளோ பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஆக்சுவலாக மியூசிக் சிஸ்டம் வந்து கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் 2 டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் போட்டிங்கனாலே போதும், ஸ்பீக்கர்ஸ்க்கான கனெக்ஷன் வந்து இருக்கும். ஈஸியாக அது மூலியமாகவே வந்து பயன்படுத்திக்க முடியும். பிடிச்சி ஏறுறதுக்கு இங்கே ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு அப்ரைடான ஒரு ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேருந்து பார்க்கக்கூடிய விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் கேமரா வந்து என்னோடய ஐ லெவலில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் ஓடு நல்லா தெரியுது. அதாவது எப்படி சொல்ல, நீங்கள் ஜட்ஜ் பண்ணி தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிற அவசியம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து விசிபிளாக வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிம்மிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வைசர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வைசரில் மிரர் இல்லை. ஸோ இதுலேயும் டிக்கெட் பாக்கெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் ஒரு யூஸபிளான ஒரு வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து இருக்குது. இங்கே வந்து டைப் சிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு யூஎஸ்பிக்கான போர்ட் வந்து இருக்குது. இங்கே 2 டம்மி இருக்குது. மேபி உங்களுக்கு இந்த ஃபாக்லாம் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னும் போது இந்த டம்மியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கவும் முடியும். எனிவே, ஸோ இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதேமாதிரி இங்கே ஒன்று காமிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது வந்து ஹேஷ் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார் அப்படியே நான் உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்டையும் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாடலை போய் பார்க்கலாம். ஓகே, என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் சீட் நான் வந்து வச்சுருக்கேன். லெக் ரூம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. கை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸபிளான ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாடலில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹெட்ரெஸ்டர் ஃபிக்ஸபிளாக இருந்தாலும் என்னோடய ஹைட் 5.8, எனக்கு கரெக்டாக நெக்கு கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அதேமாரி 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் வந்து தாராளமாக வந்து உட்காரவும் முடியும். அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே எஸ்கேப் ஜி வந்து போவோம். அதில் இன்டீரியர் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ வாங்க எஸ்கேப் ஜியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்டீரியர் ஓகே, இதுதான் அந்த வெஹிக்கிளோட இன்டீரியர். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கீ காமிச்சிட்றேன். இதில் பார்க்கலாம், உங்களுக்கு ரிமோட் லாக்கோடு இருக்கக்கூடிய கீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர். ஸோ பார்க்கலாம், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரருக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. டேஷ்போர்டு எல்லாமே சிமிலரான டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து மியூசிக் சிஸ்டமும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரெஸ்டர் நான் வந்து சொல்லணும். ஸோ மெயினாக இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா ஏர் பேக்குன்றது இருக்காது. இதில் வந்து 2 ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் முழுக்க உங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக எடுக்கிறீங்க, ஒரு பண்ணைலாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். உங்களோட பண்ணைக்குள்ளே வந்து சில இடங்கள் வந்து கொஞ்சம் அன்இவனான ரோட்ஸாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே போய் ஒரு தேங்காய் இந்த மாதிரியான மட்டை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்க, இல்லை உரம் மூட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னும் போது அதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சொந்த பயன்பாட்டுக்கு உங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கும் பயன்படுத்துகிற வகையில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லாம் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து லெதர் ரேப் பண்ண ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இங்கே கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் பாக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர்லேயும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் பண்ணி டோர் ஹேண்டில் வந்து குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் அதில் பார்த்தது இதில் பார்த்ததும் சேம் தான். அதேமாதிரி இதில் பார்க்கலாம், நீங்கள் ஹெட்ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கிறத. ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உட்காந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கிற வகையில் இந்த உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் இன்டீரியர். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம்.
ஸோ இசூஸ் பைக்கில் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஜின் தான். இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு 2499 சிசி கொண்ட 4 சிலிண்டர் காமன் ரயில் விஜிடி இன்டர்கூலர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 78 ஹார்ஸ் பவரும் 176 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்குற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கொடுக்கக்கூடிய வாரண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 வருஷம் அல்லது 1,00,000 கிலோமீட்டர், இல்லை எக்ஸ்டெண்ட் வாரண்டியோட போடுறீங்கன்னும் போது 4th and 5th இயர் கூடுதலாக ஒரு 50,000 கிலோமீட்டர், மொத்தமாக ஒரு 1,50,000 கிலோமீட்டர் கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டின கஸ்டமர் அப்படிங்கிறதே தமிழ்நாடு முழுக்க அதிகமாகவே வந்து இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் முக்கியமாக வாங்குறதுக்கான காரணம் இந்த இன்ஜினுக்காக தான். ஸோ இசூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் இன்ஜின் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட இன்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து குளோபலாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் பழைய ஆட்களுக்கு வந்து தெரியும், அம்பாசிடரில் வந்து ஒரு கேட்பாங்க, இதில் என்ன இன்ஜின் போட்டிருக்காங்க, இசூஸோட இன்ஜினா இல்லை மெட்டடோர் இன்ஜின் வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இசூஸோட இன்ஜின் வந்து ரிலேயபிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற வகையில் வந்து இருக்கும். பழைய அம்பாசிடர் யூஸருக்குலாம் வந்து தெரியும் இசூஸோட இன்ஜின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இன்ஜின் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம குவாலிட்டியான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற நம்ம அப்படியே பைக்கில் ஓட்டி பார்த்துக்கிட்டே பேசலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஓட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஜி அப்படிங்கிற மாடல் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டுறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், இன்ஜினு டிரான்ஸ்மிஷனு எல்லாமே ஒன்று தான். ஸோ சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே. கிளச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லைட்டரான கிளச்சாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரோல் காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கிளச்சோட ப்ளே வந்து இருக்குது. கியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா ஸ்மூத்தாகவே வந்து விழுவுது. ஸோ இது வந்து ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடலில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே திருப்ப முடியுது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் நம்ம ஒரு 3 பேர் தான் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பின்னாடி எந்த லக்கேஜும் வந்து கேரி பண்ணலை. ஸோ ஏ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஏ பில்லர் தான். ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா லைக் ஒரு எஸ்யூவி கார் ஓட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. மெயினாக எனக்கு இந்த கிளச்சு ரொம்ப லைட்டராக இருக்கிறதே பிடிச்சிருக்குங்க. பொதுவாக வந்து நம்ம ஒரு 2.5 லிட்டர் டீசல் இன்ஜின்லாம் ஓட்டினா கிளச்சு கொஞ்சம் ப்ளே வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து இருக்கும். பட் அது மாதிரிலாம் இதில் வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரிஃபைண்டாகவே இருக்குது. கேபின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக கேட்குற வகையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. டீசல் இன்ஜினுக்குனே ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும் தான், பட் அதை வந்து கேபின்குள்ளே சவுண்ட் கம்மியாக கேட்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கேபினும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் ஏசி வந்து போட்டிருந்தோம், அதுக்குள்ளே நல்ல கூலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிடுச்சு. இந்த ஆக்சுவலாக இது ஒரு 2-வே ரோடு தான், நம்மளால் ரொம்ப வேகமாக ஓட்டி பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த டார்க்கும் சரி நல்லா வந்து இருக்குது. அந்த புல்லிங்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டன் எடை ஏற்றுனீங்க அப்படின்னாலுமே பின்னாடி வெயிட் இருந்தாலுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற வகையில் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட்லாம் வைக்கும் போது இந்த சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட அதிகபட்ச வேகம் பார்த்தீங்க அப்படின்னா இது டீபோர்டாக இருக்கிறனால 80 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிள் 2-வீல் டிரைவ் ஆப்ஷனோட மட்டும்தான் வரும். இந்த வெஹிக்கிளை நான் ஓட்டி பார்த்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மித்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸும் சரி கம்ஃபோர்ட்டும் சரி ரொம்ப பெட்டராக இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் எல்லாரும் கேட்குற விஷயம் என்னவாக இருக்குன்னா இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் எவ்வளவு அண்ட் விலை எவ்வளவு அப்படிங்கிறது தான். ஹைவேக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 17 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரலாம். எஸ்கேப்போட 2-வீல் டிரைவ் மாடல், அதாவது கேபின் ஒன்லி சேசியாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 10,44,000 எக்ஸ்ஷோரூமில் உங்களால் வாங்க முடியும். இதுவே எஸ்கேப் ஜி போகிறீங்க, இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோட வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 15,89,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் உங்களால் வாங்க முடியும். ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 பேர் பயணிக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கணும், அதே சமயத்தில் உங்களோட கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு பொருட்களை எடுத்து செல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வாங்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ரோட் கான்ட்ராக்டராக இருக்கீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது
உங்களோட லேபர்ஸை கூட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களோட கமர்ஷியல் பயன்பாட்டுக்கான லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பயன்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம். நிறைய ஏடிஎம் சர்வீசஸில் கூட இந்த வெஹிக்கிளை வந்து பயன்படுத்துறதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த வெஹிக்கிளை வந்து டீ போர்டில் மட்டும் தான் வாங்க முடியும். ஓன் போர்டில் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா வி கிராஸ் அப்படிங்கிற மாடல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது எஸ்யூவி கேட்டகரியில் இருக்கும். அதனால் டேக்ஸ் அதோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். விலையும் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன்.